எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்னா இந்த சேனலில் போட்டிருக்க கொஞ்சம் வீடியோவும் நல்ல வியூ போயிருக்கு. அதை பார்த்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாச்சு. லேட் ஆனதுக்கான காரணம் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, பேசவே முடியல. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். இனிமேட்டு வீடியோ கண்டினியூவாக வரும்னு நானும் நம்புகிறேன். என்னால் என்ன பண்ணுறது, ஷெட்யூல் கொஞ்சம் டைட் ஆகுது. அதனால தான் ஃபஸ்ட்டு சேனல்லையும் வீடியோ போட முடியல. இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ண பார்க்குறேன்டா. ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம், நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான ஈவினிங் தான்டா. நம்ம டே, ஜிமின், அதுக்கப்புறம் ஜேஹோப் 3 பேரையும் காட்டுறாங்க. அழகாக அப்படியே காலேஜ் விட்டு முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கா. நம்ம டே ஒரு பக்கம் நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் அப்படியே அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே பேசி சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கா. நம்ம தேவா ரொம்பவும் அப்படியே அமைதியாக என்னத்தையும் நினச்சி சிரிச்சுக்கிட்டு தனியாக அப்படியே யோசிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கா. இப்போது நம்ம ஜேஹோப் தான் நம்ம ஜிமின் கிட்ட, டேய் அங்கே பாடுறா, டே ஏன்டா இப்படி இருக்கான், இவன் எதுக்குடா கழுத கஞ்சி தண்ணியை பார்த்த மாதிரி ஏன்னு இழிச்சிட்டு வரான், என்கிட்ட கேட்டா அவன்கிட்ட கேள்றா. டே 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 ஆ ஆ ஆ என்னடா என்னடா ஒரு மாதிரி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, என்ன இழிச்சுக்கிட்டு வர? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? ஆள் வர வர போகிற போக்கே சரியில்லை, என்னன்னு தெரியல. என்ன போகிற போக்கு சரியில்லை? ஆமாம், முன்னாடிலாம் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், இப்போலாம் வரமாட்ற. எப்போ பார்த்தாலும் தனியாக இருந்து என்னது சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்ல மாட்ற. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. டே, யார்கிட்ட என்ன வேணால் மன்னிச்சிரு, ஆனால் என்கிட்ட மறைக்காத. ஆமாம், இவர் பெரிய உத்தம புத்திரர், இவர்கிட்ட மறைச்சா எங்களுக்கு பாவம் சேரும் பாரு. என்னடா உள்ளே என்னமோ முழுங்குற? என்னடா வேணும் உனக்கு இப்போது? நீ என்னத்தையும் மறைக்கிற, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைடா. அப்படியே சிரிச்சிட்டு வந்த. ஸோ நான் ஊருக்கு போகிறேன்டா. ஊருக்கு போறியா? என்ன ஊருக்கு? இப்போ லீவ் விட்டுருக்காங்கல்ல, நான் ஊருக்கு போகிறேன். எந்த ஊருக்கு? அம்மா ஊருக்கு, மாமா வீட்டுக்கு. எதுக்குடா மாமா வீட்டுக்குலாம்? நம்ம ட்ரிப்பு போகலான்டா, நான் ஜெஹோபோ பிளான் பண்ணியிருக்கோம். இல்லைடா, நான் வரல. டேய், எங்கள் கூட ட்ரிப்பு வர மாட்டியடா? வரேன், வேறு ஒரு நாள் வரேன். ஊருக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன், என்ன ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன்லாம் இல்லை. அப்புறம் சொல்லி ஆகணுமா? கண்டிப்பாக. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான்டா நம்ம ஜிமினையும் ஜேஹோப்பையும் அங்கே உள்ள ஒரு கேண்டீனில் கூப்பிட்டு போயிட்டு, அந்த கேண்டீனில் டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டேபிள் அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம டே தான் இப்போது நம்ம ஜிமினை பார்த்து, டே ஜிமன், நான் இதை இவ்வளோ லேட்டாக சொல்கிறதுக்கு மன்னிச்சிரு. ஜேஹோப் உனக்கும் தான். ஊரில் எனக்கு ஒருத்தனை பிடிக்கும். ஓ, இழுக்காத, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. அவன்கிட்ட இன்னமும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. இந்த வாட்டி சொல்லான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சொல்லிடுவேன். ஓ, அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறேன் நான். ஓ, என்னடா ஓன்ற? நீ தானே சொல்லு. பையனா? ஆமாடா. ஓ, மாமா பையன். ஓ ஓ, என்னடா? நீ சொல்லு கடைசியாக சொல்கிறேன். அவ்வளோதான். பையன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப இன்னசென்ட், அமைதி. நான் பேசினா கூட போயிட்டு எதுவுமே பேச மாட்டான். நீ கேட்டல்ல, ஏன் வெளியே கூப்பிட்டா நான் வரமாட்டேற அப்படி இப்படின்ட்டு. ஆமாம், அது அவனால தான். அவன் ஊரெல்லாம் சுற்றக்கூடாதுன்னு சொன்னான். ஓ, அப்புறம் இடையில ஒரு நாள் சிகரெட் வாங்கி கொடுத்து கூட நான் வேண்டான்னு சொன்னல. ஆமாம், அதுவும்
அவனால தான். அப்படி என்ன பண்ணால் நீ சிகரெட்டை விழுற அளவுக்கு? நான் தான் சொன்னலடா அவன் என்ன சென்ட்டுன்ட்டு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, நான் வெளியே சிகரெட் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்தான். ஓ அப்படின்ட்டு நம்ம ஜிமினை அப்படியே போட்டுன்னே இருக்கா. இப்போ நம்ம டே தாண்டா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா நம்ம டே வந்து அழகாக அப்படியே பைக்கில் சாஞ்சிட்டு என்ன சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து கையில் கப்போடு அப்படியே நம்ம டீ கிட்ட காஃபி கொடுக்க வராரு. அவர் நம்ம டீ வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீனா சிகரெட்லாம் பிடிக்கிறா? இல்லை சும்மா தான். என்ன சும்மா தான்? சும்மா பிடிக்கிறேன்னா இது உடம்புக்கு கெடுதல் தானே. அது அம்மா காஃபி கொடுக்க சொன்னாங்க, நீ வச்சுட்டு போ. அப்போ கூட வச்சுட்டு போன்னு சொல்கிற, கையில் வாங்க மாட்டியா? அது அதை போடு கீழே. போட்டேன் ஓகே. இந்த அப்படி இனிமேட்டு பிடிக்காதா? அது டக்குன்னு விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விடுறானே. பிடிக்காதுன்னா பிடிக்காதா? அந்த பாக்ஸ் எடு. இல்லை அது வந்து உனக்கு சிகரெட் தான் முக்கியம்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு நடந்து அப்படி போயிடுறாரு. நம்ம டே பின்னாடியே நடந்து போகிறாரு. பட் அவர் பாட்டுன்னு அப்படியே திருப்பிக்கிட்டு போயிடா. இப்போ உடனே அப்படியே ஒரு 2 days போகுது. திரும்பியும் அந்த பர்சன் ஒரு மாதிரி ஸ்டெப்பானாக இருக்கா. நம்ம டே கிட்ட பேசவே இல்லை. இப்போ உடனே நம்ம டே தான் டக்குன்னு அந்த பர்சன் முன்னாடி போய் நின்றுட்டு அந்த சிகரெட் பாக்ஸையும் அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிற அந்த லைட்டரையும் கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூரமாக தூக்கி போட்டுட்டு, இங்கே பாரு போட்டுட்டேன், இனிமேட்டு யூஸ் பண்ண மாட்டேன், ஓகே? வேறு வாங்கணுன்னா இல்லை, வாங்கவே மாட்டேன், ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். சரி பேச மற மாட்டியா? கொஞ்சம் சிரிக்கலாம் போதுமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே இந்த இன்சிடெண்ட்டை அப்படி நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினை, ஒருத்தன் ஸ்டபனாக இருந்ததுக்காவாடா நீனு சிகரெட்டை விட்ட? என்னடா பண்ணுறது, அவனே சொன்னான், அதனால தான். டேய் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அத்தனை நாள் சொல்லியிருக்காங்களேடா. அது லவர் வேற அம்மா அப்பா வேறடா. ஓ அப்போ சார் சொல்லிகிட்ருக்கீங்க? இல்லை 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 சொல்லலடா. அவனுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுவான்டா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இன்னசென்ட்டாக. இந்த வாட்டி சொல்லிடலான் இருக்கேன். சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே காஃபி குடிக்கலான்ட்டு அப்படியே காஃபி எடுத்து வாயில் வைக்க, இப்போ உடனே நம்ம டே தான் டக்குன்னு, நீ வேணா ஐடியா சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே அந்த காஃபியை அப்படியே வாயிலிருந்து என்ன சொன்னேன்? இல்லை ஒரு ஐடியா எதுனாது? என்ன ஐடியா? இல்லைடா, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸில், கொஞ்சம் நீ சொன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருட்டே, உனக்கே நல்லா தெரியும், எனக்கு யோசித்து சொல்கிறதுலாம் வராது, ஆன் த ஸ்பாட்டில் சொல்கிறது தான் வரும். அப்போ நீங்கள் ஏன் 2 பேரும் என் கூட வரக்கூடாது? என்னது? இல்லை 2 பேரும் என் கூட வாங்க, எப்படியும் ட்ரிப் போகிறேன்னு தானே பிளான் போட்டீங்க, அது அப்படியே என் கூட வந்துடுங்க. இல்லைடா டே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஒரே நம்ம ஜேஹோப்பு, கிராமம் தானே? ஆமாண்டா. அப்போ ஏன்டா நம்ம அவன் கூட போகக்கூடாது? ஜேஹோப்பு சும்மாடா. இல்லை ராஜ்மின்னு, அங்கே போனால் அவனுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை இப்போ பார்க்க, நம்ம ஜிமினா அப்படியே பார்க்குற பார்வையில் அப்படியே கொன்றுவார் போல், அந்த மாதிரி ஒரு மாதிரி முண்டக்கண் வச்சு இப்படி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஜெயகுப்தா மனசுக்குள்ளேயே சொல்லக்கூடாது சொல்லிட்டோமோ,
போச்சுடா. ஏய் ஆமாண்டா, ஜெகன் சொல்கிறது நல்லது தான். ஜிவன், நீங்கள் 2 பேரும் வந்தீங்கன்னா ஊர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஐயோ, இவன் ஹெல்ப் பண்ண மாட்டான், எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுவான். போச்சு, ஜிவ மாட்டுவலடி உனக்கு இருக்குவா. முடிவு பண்ணிட்டேன். சரிடா வரோம். சரிடா. ஆமாம், ஊருக்கு எப்போ கிளம்புற? நாளைக்கு. என்னது, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு? 6 மணிக்கு ட்ரெயினா? சரி, கார்லையா? எவ்வளோ நேரம் ட்ராவலு? அதற்கும் ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரமா? எதுக்குடா வாயை பொழக்கிற? பேசாமல் ஒன்று பண்ணிவிடுங்க, 2 பேரும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுங்க. கொஞ்ச நேரம் இதை பற்றி பேசலாம், அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல அப்படியே வீட்டிலேருந்தே கிளம்பிடலாம். எங்கள் அம்மா பாட்டெல்லாம் கேட்குதாவில்ல? நான் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கிட்டலாம் பேசினா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நோ வரி, நான் பேசுகிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்பிடுறாங்கடா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க, வீட்டில் லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் நேரம் கழியுது. அப்படியே அந்த நம்ம டேவுடைய வீட்டு டோரை வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டே தான், ஆஹா இது அவனுங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்ட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண கரெக்டாக பார்த்தா நம்ம ஜிம்மினும் நம்ம ஜேஹோப்பும் தான் வந்து நின்றுட்டுருக்கான் கையில் பேக்கோட. இப்போது நம்ம டீ தான் அப்படியே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு வர. இப்போ கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்க நம்ம டீவுடைய அம்மா தான் டக்குன்னு ஹாலுக்கு வந்துட்டு, இவனுங்க 2 பேரும் என்னடா பண்ணுறானுங்க, அதுவும் பேக்கோட வந்திருக்காங்க. அம்மா, நான் சொன்னேன்ல நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறேன்ட்டு. ஆமாம், 2 பேரும் கூட வராங்க. ஊரில் அத்தைக்கிட்ட சொன்னியாடா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒன்றா சேர்ந்து சண்டே கிளம்புனாலாம் கேட்க மாட்டேற. நான் 2 நாள் முன்னாடி தான் போவேன்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்கேன். ஜிமின், நீயாவது சொல்லக்கூடாதா? ஆண்டி, நான் என்ன சொல்கிறது, அவன் தான் முடிவெடுத்தது, நாங்கள் இன்னும் சொல்ல முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். சரி, அப்போ 2 பேரும் இன்றைக்கி நைட்டு இங்கே தானா? ஆமாம் ஆண்டி. அப்போ டின்னர் சேர்த்து சமைச்சிடவா? போகக்கூடாது நைட்டு. ஓகே ஆண்டி. சரி, எல்லாரையும் கூப்பிட்டு மேலே போடா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டீவும் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினையும் நம்ம ஜேஹோப்பையும் கூப்பிட்டு மேலே போகிறாரு. மேலே போன உடனே நம்ம ஜேஹோப் தான் போயிட்டு அப்படியே அக்கடான அங்கே உள்ள பெட்டில் அப்படியே மலாந்து படுத்துக்க. இப்போ நம்ம கிணன் தான் லக்கேஜஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு, சரியாதே சொல்லு, அவன் உண்மையிலே சாஃப்டாப்பா. ஆமாண்டா, அதான் சொன்னல அந்த இன்சிடென்ட் கூட. சரி, ஆமாம், ஏன் கேட்ட? இல்லைடா, கொஞ்சம் சாஃப்ட் டைப்னா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தால் கூட நம்ம எதிர்த்து பேசி எதனாவது பேசிடலாம். ரொம்ப சாஃப்ட் டைப்புன்னு வேறு சொல்கிற, கொஞ்சம் இருந்தாலும் அழுதுட்டானா என்னடா பண்ணுறது? அதாண்டா எனக்கும் பயமே. ரொம்ப சாஃப்ட்டுடா அவன். அவன் பேசுறது கூட எனக்கு கேட்கா தெரியுமா? அந்தளவுக்கு அப்படியே அமைதியாக பம்மி போய் பேசுவான்டா. சரி, எப்படி நாளைக்கு போகல ஊருக்கு, போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தருக்கு பேசிட்டு அந்த நைட் அப்படியே கழியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிமென்ட்டு அப்புறம் ஜேஹோப் 3 பேருமே அழகாக தூக்கத்துலேருந்து எழுந்துருச்சு. அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக காரில் பின்னாடி டிக்கியில் கொண்டு போய் வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே உள்ள இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் காரை நிப்பாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. கிட்டத்தட்ட அவங்க ரீச் ஆக போகிற டைமும் வந்துடுது. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், ரீச் ஆக போகிறோம் போல். ஆமாண்டா, எனக்கு வர படப்படந்து. சரி, ஒன்றும் இல்லை, நம்ம பிளானை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னது? சொல்கிறத மட்டும் செய். இப்போதைக்கு வீட்டுக்கு போகாத, வெளியே ஹோட்டலில் கொண்டு போய் காரை நிப்பாட்டு. நிப்பாட்டுடா. சரி, அப்போ நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஃபோனை கீழே வை, ஃபோன் பண்ணாத. ஏன்டா? அதெல்லாம் அப்படி தான், போ, அவங்களா ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் நான் லேட் ஆகிடுச்சுன்னா பயப்படுவாங்கடா, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இருக்கட்டும், ஒரு நைட் தானே, ஒன்றும் ஆகாது, கொண்டு போய் ஹோட்டலில் நிப்பாட்டு.
என்னமோ பண்ணுற, பிரச்சனை ஆச்சுன்னா மவனை நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் அழகாக அப்படியே காரை ஒரு ஹோட்டல் பக்கமாக போயிட்டு ஓரங்கட்டுறாரு. நம்ம ஜிமின் அப்புறம் ஜேஹப் 2 பேருமா சேர்ந்து லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல்லே புக் பண்ணியிருக்க ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு எல்லாருமே அப்படியே ஃப்ளாட்டாக டயர்டாக படுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் போக இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய ஃபோன் ஒரு கால் வர யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேவுடைய அத்தை தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ உடனே நம்ம டே தான் அட்டன் பண்ணுறதுக்கு போக இப்போ நீ பக்கத்தில் இருந்த நம்ம ஜிமின் தான் ஃபோனை வாங்கி அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே தூரமாக போட்டுற. இப்போ உடனே நம்ம டே போய்க்கு வரா நீ, நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னதுக்கும் வேண்டான்னு சொன்னேன், இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி விட்டுடுற. வெயிட் பண்ணு. ஏன்டா வெயிட் பண்ணுடா, உன் நம்பர் அவன்கிட்ட இருக்கா? இருக்கும், நீ வெயிட் பண்ணு. ஆனால் வெயிட் பண்ணுடா. சரி, அப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை அனுப்பிச்சி விட்றா. இப்போ நம்ம டேவை அழகாக போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ரூமில் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. நம்ம ஜெஹூப் கிட்ட டேய் பாடுறா, போகிற வேலையை நம்ம கச்சிதமாக முடிக்கணும், புரியுதா? என்னது? இப்போ நம்ம மெயினாக ஊருக்கு போகிறது டேவை சேர்த்து வைக்க, புரியுதா? ஆனால் என்னென்னமோ சொன்னேன் நீனு, வேலையை கட்டிடுவான், அதை பண்ணிவிடுவான், இதை பண்ணிவிடுவான்னு. நான் 1000 சொல்லுவேன், அவன் நம்ம ஃப்ரெண்டு, எப்படியாவது அவனை சேர்த்து வைக்கணும். சரி பண்ணிடலாம், இதில் என்ன இருக்குது? அவனை பண்ணாமல் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு அங்கே வந்து எதுனா சொல்லு. நான் என்னடா சொல்ல போகிறேன்? அங்கே வந்து எல்லாத்தையுமே நான் சொல்கிறத மட்டும் செய். நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அவன்கிட்ட ஓப்பன் பண்ணால் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குற்றம் சொல்லுவான். அதனால தான் நான் அவன்கிட்ட எதுவுமே ஓப்பன் பண்ணல. நான் சொல்கிறத மட்டும் நீ செய், புரியுதா? ஓகே. டேவுடைய ஃபோன் பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியும், எடு. இந்தா பாஸ்வேர்ட் போடு. பாஸ்வேர்ட் 3001. 3001 ஆமாம். என்னத்த அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஜிமின் தாண்டா நம்ம டேவுடைய ஃபோன் அப்படியே ஓப்பன் பண்ணி அதில் கான்டாக்ட்டுக்கு போயிட்டு அதிலருந்து எல்லா ஃபோன் நம்பருக்கும் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டு விட்டுடுறாரு. அதாவது அந்த சைட்லேருந்து யாராவது இங்கே ஃபோன் பண்ணால் ஒன்று நாட் ரீச்சபிள்னு வரும், இல்லைனா இன்டர்நெட்டுக்கு தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தொலைவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ அந்த மாதிரி எல்லாருடைய நம்பருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுற நம்ம ஜிமின் வந்து ஒரு ஃபோன் நம்பரை தேடிட்டுருக்காரு ஸ்பெசிஃபிக்காக. இப்போது அப்படியே தேடிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜெஹூப் தான், டேய் என்னடா தேடுறான் அவன் ஃபோனில், எல்லாத்தையும் பிளாக் வேறு பண்ணி விடுற. அமைதியாரு. யார் ஃபோன் நம்பரா தேடுற? அவன் ஆள் நம்பர். அவனுடைய நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அவன் சேவ் பண்ணி வச்சுருக்க மெத்தட்லேயே தெரியாதா? இரு ஏபிசிடி ஒன்றுத்துலேயும் இல்லையா? கூக்கி 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 க்யூட்டா இல்லை? ஆமாம், ஒருவேளை அவனாக இருப்பானோ? மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. எவனையுமே அது மாதிரி இவன் சேவ் பண்ணலையே. கன்ஃபார்ம் இவன் தான்டா. இவனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் பிளாக் லிஸ்ட், அவ்வளோதான். இனி ஃபோன் வந்தால் இவன் ஃபோன் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் வந்து அப்படியே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபோன் அப்படியே அமைதியாக வச்சுற. இப்போ நம்ம டே வந்து அழகாக குளிச்சுட்டு ரூம்குள்ளே வராரு. இவங்க 2 பேரும் அப்படியே என்னமோ பேசிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான், என்னடா என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, ஊருக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபோட்டோ தானே, நிறைய ஸ்பாட் இருக்கும், ஜாலியாக எடுக்கலாம். சரி ஃபோன் கால் எதுவும் வரல? இல்லைடா ஒன்றும் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஹேர் ட்ரைலாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டேவுடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் அவங்க அப்பா கிட்ட, இந்த டே பையன் ஊருக்கு போய் சேர்ந்தானா என்னன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான், என்னங்க கொஞ்சம் உங்கள் ஃபோன்லேருந்து பண்ணி பாருங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அப்பாவும் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டேக்கு கால் போகவே இல்லை. இப்போது அப்படியே நம்ம டேவுடைய அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஏறுது. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு, அந்த வீட்டில் வந்து இப்போ கால் போகுது. இப்போ அந்த சைடில் இருந்து
நம்ம டேவுடைய அத்தை தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ செகண்ட் சொல்லுங்கள். இல்லை, டே வரேன்னு சொல்லியிருந்தான், வந்துட்டானா? இல்லையே, இன்னும் வரலையே. இல்லை, நான் ஃபோன் பண்ணேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சரி, நான் பண்ணுறேன், நீ வை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டேவுடைய அம்மாவை அப்படியே கட் பண்ணிவிட்டு, நம்ம டேவுடைய அத்தை தான் இப்போ நம்ம டேக்கு கால் பண்ணேன். இப்போ உடனே கால் வந்து ரிங் போகுது, கட் ஆகுது, நாட் ரீச்சபிள்னு வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீயுடைய அத்தைக்கும் கொஞ்சம் பயமாக, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்டருந்து ஃபோனை வாங்கியும் நம்ம டீயுடைய நம்பருக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கால் போகவே இல்லை. இப்போ உடனே நம்ம டீயுடைய அத்தை வந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வந்து, மா என்னாச்சு? இல்லைடா, டேவுடைய ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. அவன் வரேன்னு சொல்லியிருந்தானா, கொஞ்சம் ட்ரை பண்ணுறியா? நான் இப்போ வெளியே போகிறேனே. ப்ளீஸ்டா, பாவம்டா, எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்க போகிறான், கொஞ்சம் கால் ட்ரை பண்ண. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டேவுடைய நம்பரை நம்ம டேவுடைய அத்தைக்கிட்ட இருந்து அந்த பர்சன் வாங்கி அவருடைய ஃபோனில் போட்டு இப்போ கால் பண்ணேன். இப்போ உடனே அப்படியே ரிங் போகுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கு ஒரு கால் வருது. இப்போது அந்த காலை நம்ம டேவா ஃபோன் எடுத்து பார்த்த உடனே வைட் ஐஸில், ஐயோ என்னடா டேய், இவன் எதுக்குடா கால் பண்ணுறான்? என்னது, அவன் கால் பண்ணுறான்டா, அட்டன் பண்ணுறா, ஸ்பீக்கர் போடு. சரி சரி இரு. ஓகே. ஹலோ ஹலோ டே, நான் சங்குக் பேசுகிறேன். சொல்லு சங்குக், எங்கே இருக்க? இங்கே வெளியே ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இல்லை, நீ ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னியா? இன்னும் ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து பயந்துட்டு கால் பண்ணாங்க. அவங்க ஃபோன் ரீச் ஆகலையா? இங்கே கொஞ்சம் டவர் இல்லை, அதனால தான். ஓ சரி, எப்போ வருவா? இல்லை, நாளைக்கு மார்னிங் ஆகிடும். ஓகே ஓகே. ஜங்கு, சொல்லு. இல்லை, இது உன்னுடைய நம்பரா? ஆமாம். ஓகே. ஏன் என்னுடைய நம்பர் உன்ட்ட இல்லையா? இல்லை 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 இல்லை. ஓகே, சேவ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். பாய் குக்கி. என்ன சொன்ன? பாய் ஜங்கு. ஓகே பாய். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் கட் பண்ணதும் நம்ம டேவா நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டு மேலே சாஞ்சிட்றாரு. அப்பா டே, இத்தனை வருஷம் கழிச்சு பேசுகிறது தெரியுமா? சரி, இவனே அக்யூட்டுன்னு சொன்ன? ஏண்டா? இல்லை, கொஞ்சம் வாய்ஸ் ரகடாக இருக்கே. இல்லை, இன்னும் நான் நேரில் பார்க்கலல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோனில் பேசுகிறான்ல, அதனால தான் அப்படி இருக்கும். நேரில் பாரு, அப்படியே பொத்திப்பான், மறுபடியும் அம்மா இதாகிடுவான். ஓ சரி சரி. அவன் ஃபோட்டோ இருக்கா? இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே முடிய நெத்தி மேலாம் விட்டுட்டு அப்படியே க்யூட்டாக போஸ் கொடுத்துட்டு நின்றுருக்காரு. அதை பார்த்துட்டு, டே என்னடா பால் புட்டி மாதிரி இருக்கான்? பால் புட்டியா? மூஞ்சி முகலெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்கோ. இல்லைடா, க்யூட்டாக அழகாக இருக்கான். க்யூட்டாக இருக்கானா? அரைஞ்சுன்னு வையன். பின்ன எப்படா சொல்கிறது? நல்லா இருக்கான்னு சொல்லு போதும். நல்லா இருக்கான்டா. அவ்வளோதான். சரி, தூங்கலாம். ஆமாம், ஏன் அம்மாவோட ஃபோன் எனக்கு ரீச் ஆகலை? அதெல்லாம் இந்த ஜிம்மினுடைய செட்டப்பு. நீ போய் தூங்கு. என்னது? அதெல்லாம் அப்படி தான்டா, உனக்கு அதெல்லாம் கடைசியில் புரியும். சரி, இப்போ நீ போய் தூங்க, ஒன்றும் இல்லை, காலைல கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இப்போ வந்து நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்கடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் அப்படியே பொறுமையாக எழுந்துருச்சு. திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி காருக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கும் போய்ட்டு ரீச் ஆக கார் நின்ற சவுண்டு தான் இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே
வந்து நம்ம டேவுடைய அத்தை மாமா எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு வெளியே அப்படியே வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வெல்கம் பண்ண நம்ம டேவுடைய கண்ணா யாரையோ ஒருத்தரை மட்டும் தேடிட்டு இருக்க ஒரு மாதிரி அப்படி ஒரு ஏக்கத்தோடு தேடிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே வந்து நம்ம டேவுடைய அத்தை வந்து அழகாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு காஃபிலாம் கொடுத்து நல்லா பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது, ஒரு 4 o'clock போல் ஆகுது ஈவினிங்கு. அதுக்குள்ளாட நம்ம ட்ரெஸ்ஸு ரூமுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே செட்டில் அழகாக உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம ஜிமின் தான் இப்போ நம்ம டேவை பார்த்து, டேய் என்னடா அப்போத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எங்கே ஆளை காணோம்? டேய் காலேஜ் போயிருக்கான்டா. ஓ ரைட்டு, இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி, வருவான்ல? ஆமாம் ஆமாம் வருவான். சரி, அந்த முறுக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட, தின்றதுலே இருக்கேடா வந்ததுலேருந்து. இந்தா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அழகாக அப்படியே முறுக்கு கடிக்கலான்னு போக இப்போ வெளியே ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. பைக் சவுண்டு கேட்டதும் நம்ம டேக்கா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அள்ளு விட்டுருது. ஐயோ வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமினுடைய டைஸ் அப்படியே பிடிச்சி டைட்டாக அப்படியே இருக்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் ஐயோ பாடே வலிக்குதுடா, வலிக்குது. அவன் தானடா வந்தான், அவன் இன்னசென்ட் தானடா, எதுக்குடா இப்படி பயப்படுற? சரிடா கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். டேய் முறுக்கைகளை போடுறான். சரி ஓகேவா, எல்லாம் ஓகேவா இருக்கா? நீ எதுக்கு ஓகேவா இருக்கா? நான் ஓகேவா பாரு, இப்படி பார்த்த மாதிரி மயங்கி விழுற மாதிரி இருக்கணும். விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம டேவை அப்படியே சரி பண்ணிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்க. இப்போ நம்ம டேவா அப்படியே கால் மேலே கால் போட்டு அவருடைய கையை எடுத்து அந்த சோஃபா பின்னாடி சாயிறது இருக்கும் இல்லையா, அது மேலே போட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துட்ருக்கா. இப்போது உள்ள ஒரு பர்சன் அப்படியே நடந்து வராரு. பார்க்க ஃபுல் பிளாக்ல இருக்கார். அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டுட்ருக்கா. இப்போ ஹெல்மெட்டை கழட்டுறாரு. அப்படியே ஹெல்மெட்குள்ளே இருந்ததுனால அவருடைய நெத்தியெல்லாம் வேர்த்து முன்னாடி உள்ள முடி மட்டும் கொஞ்சம் நனைஞ்சு அவருடைய நெத்தியில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கா. அவருடைய நெக் ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது. அவருடைய ட்ரெஸ்ஸாக அவர் மேலே போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டுறாரு. கை ஃபுல்லாக டேட்டூ, ஃபுல் பிளாக்ல இருக்கார். பூட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா. இப்போ உள்ளே வந்த வேகத்துக்கு, மா பசிக்குது, சாப்பாடு மேலே கொண்டு வா. சரி ஜங்குக், நான் எடுத்து வரேன், நீ போ அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பர்சன் நேராக ஹால் பக்கம் திரும்ப நம்ம அப்படியே அழகாக அப்படியே சோஃபாவில் அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹே எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜிமினா ஒயிட் ஐஸோட, பாவி என்னடா ஆரடிக்கு இருக்கான்? எனக்கே தெரிலடா. சின்னது உனக்கே தெரியலையா? இவன் தானடா ஜங்குக்கு. ஆனால் ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருந்தான், இப்போ வேறு மாதிரி இருக்கான். அதெல்லாம் எனக்கும் புரியல. பார்க்கவே பயமாக இருக்கானே. டேட்டூலாம் போட்டிருக்கான். என்னடா லிப் பிரிக்கிங்கு, ஐப்ரோ பிக்கிங்கு, இயர் பிரிக்கிங்கு. ஐயோ ஆளே மாறிட்டானே. என்னடா 5 வருஷம் தானடா ஆச்சு? 5 வருஷம்னா கோப்பமானே, உன்னை போட்டு நசுக்க. ஏன்டா ஐயோ வரானே. ஹாய் சங்கர். ஹாய். என்னடா பார்க்க அப்படியே இருக்கா? டாவா அது வந்து சும்மாதான். நீ ஆளே மாறிட்ட. என்னது? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, கொஞ்சம் மேலே மட்டும் வாங்கிட்டு வரியா? ரொம்ப பசிக்குது, நான் போய் குளிக்கிறேன். வாங்கிட்டு வரேன். சரி நான் மேலே போகிறேன். ஓகே சங்கு. என்ன சொன்ன? ஓகே சங்கு, வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மேலே ஏறி போயிடா. இப்போ உடனே நம்ம அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சை விட்டுட்டு சோஃபாவில் அப்படியே வேர்த்து கொட்டி போய் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேஹோப்பு அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு நம்ம டேவை பார்த்துக்கிட்டே, இவனையாடா இன்னசென்ட்னு சொன்ன நீ? குழந்த மாதிரி இருப்பான்னு சொன்னேன், விட்டால் குழந்தைய கொடுத்துருவான் போலடா. ஜேஹோப்பு, நானே மண்டை குழம்பி போய் உட்காந்துட்ருக்கேன், என்னை இன்னும் போட்டு குழப்பாதுடா. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. லவ் சொல்லு போ.
ஏய் பயமுடுத்தாதடா, ஏன்டா நீ வேற அந்த 3 வார்த்தையை அவன்கிட்ட சொல்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சே நின்று போடும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி சினுங்கி சினுங்கி உட்காந்துட்ருக்கா. இப்போ கிச்சனில் இருந்து டே சொல்லுங்க அத்தா. ஜங்குக் மேலே சாப்பாடு கேட்டான்ல, இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையுமே இருக்குது, அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? இதோ வரேன் அத்தை. டே வாங்கடா. நான் ஏன் வரணும்? ஓ மாமா உன்னை தானே கூப்பிட்டான். என்னடா தாவிட்டேனா? அதெல்லாம் அப்படி தான், நாங்களாம் ஷின்சானில் வர புரி சைமான் மாதிரி எந்த பக்கம் நான் இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான். ஓ இவன் வேறு சைக்கோ மாதிரி பேசுகிறானே. இந்த வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஹால்லேருந்து எழுந்துச்சு கிச்சனுக்கு போயிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேவை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. படிக்கட்டில் ஏறும் போதே நம்ம ஜிம்மின் கிட்ட கண்ணை காட்ட இப்போ நம்ம ஜிம்மினா ஐயோ பையனை பார்க்க பாவமாக இருக்கே, சரி வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப்பையும் இழுத்துக்கிட்டு அப்படியே நம்ம டே பின்னாடியே நடந்து போக சும்மா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கையில் ஒரு கிளாஸையும் நம்ம ஜேஹோப் கையில் ஒரு பிளேட்டையும் கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் பின்னாடியே நடக்க வச்சு கூப்பிட்டு வர இப்போ கரெக்டாக நம்ம ஜங்கு கூடைய ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே உள்ள எல்லா ரூமுடைய டோருமே அழகாக ப்ரௌன் கலரில் இருக்குது. பட் நம்ம ஜங்கு கூடைய டோர் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி இப்படியே பிளாக்காக இருக்கா. அதை பார்த்துட்டு என்னடா ஸ்டார்டிங் செகண்டுமே கருப்பாக இருக்குது, இது அது அவனுக்கு பிடிச்ச கலராக இருக்கும்டா, வாய கிளறாதடா, டோரை நாக் பண்ணுங்கடா. நான் ஏன் பண்ணும், நீயே பண்ணு. ஐயோ டே கையில் ட்ரே இருக்குடா, நீங்கள் பண்ணுங்களாடா எவனா ஒருத்தன் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பே போயிட்டு டோரை நாக் பண்ண இப்போ உடனே உள்ளேருந்து டே உள்ளவா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான் டோரை ஓப்பன் பண்ண நம்ம டே அப்படியே அழகாக உள்ளே போகிறாரு. பின்னாடியே இவங்க 2 பேரும் நடந்து போக இப்போது போயிட்டு அந்த ட்ரேவை அழகாக தூக்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள டேபிளில் வச்சுட்டு திரும்ப நம்ம ஜங்குக்கா டவலோட நின்றுட்டுருக்காரு, சிக் பேக்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு கையில் வேறு டாட்டூ ஷோல்டர் வரைக்கும் லிப் ரிக்கிங்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க அப்படியே ஹாட்டாக இருக்கா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே 2 பேர்கிட்டையும் டே கண்ணை மூடுங்கடா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. டே இவங்க 2 பேர் யார்? இவங்க 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. என் பேர் ஜிமின், என் பேர் ஜேஹோப். ஓ ஹாய் ஜிமின். ஹாய் ஜேஹோப். ஹாய் ஹாய். ஓகே டே நீங்கள் கொஞ்சம் வா. என்ன? இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன சொல்ல? வெளியே பால்கனியில் என்னுடைய பனியன் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்ல இப்போ ஒன்று நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு பால்கனி சைட் திரும்பி நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமினையும் ஜேஹோப்பையும் பார்த்துட்டு கொன்றுவேன் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் கண்ணு காட்ட இப்போ உடனே நம்ம ஜிமினு ஐயோ டே விட்டா தின்றுவான் போல, ஜேஹோப்பு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் ஜேஹோப்பை கூப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடா. இப்போது அவங்க 2 பேர் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் போயிட்டு அப்படியே ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பால்கனிக்கு பால்கனியில் போனால் நம்ம டே வந்து அந்த இது பனியனில் கிளிப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க காயணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பனியன் எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹாஃப் நெக்டாக நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சிலே கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா நம்ம டே. இப்போது அவர் தான் ஜங்குக் என்ன பண்ணுறியா என்னன்னு சொன்னால் நவரு எதுக்கு? அத்தை கூப்பிடுறாங்க நவர. முதல்ல என்னை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு நவர்றான். என்ன எப்படி கூப்பிடணும்? நான் உனக்கு யாரு? மாமா. எது கீழே இருந்துட்டு ஜங்குக்குன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற அழுத்தமா? இல்லை அது வந்து அது பேசு. அது அது வந்து அது இந்த பனியன் கேட்டிய நகர நான் போகிறேன். எங்கேயும் போவேனா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பனியனை கையில் வாங்கி அப்படியே ஷோல்டர் மேலே தூக்கி போட்டு நம்ம டேவை அந்த பால்கனியோடையே சேர்த்து பின் பண்ணி வைக்க இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை டச் பண்ணவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய் அவருடைய கைக்குள்ளே நின்றுட்டுருக்கா. என்ன பண்ணுற? நீ நவரு, நான் போகணும்.
போய் என்ன பண்ண போகிற? கீழே இருந்தால் வேலை இருந்தால் நான் பார்ப்பேன், அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சரி, அத்தை மாமாவுக்கு கால் பண்ணேன். அவங்க இன்னும் 3 நாள் கழிச்சு தான் கிளம்புறாங்களாம். நீ என்ன அதிசயமாக முன்னாடி ஓடி வந்துடுவ? அது சும்மா வந்தேன், சும்மா தான் வந்தேன். ஏன்? சரி, நீ வந்தால் ஓகே. அது நான் கூட 2 பிசுறுங்களை கூப்பிட்டு வந்துருக்கேன். பிசுறுங்களா? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, அப்படிலாம் பேசாத. சரி, அந்த வெங்காயம் தான் இதுக்கு கூப்பிட்டு வந்தேன். அவங்க லீவ் டைமில் ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னாங்க, அதான் எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு வந்தேன். ஹெல்ப்பா? இல்லை, என் கூட ஊர் சுற்றி பார்க்கலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். போய் சொல்லாத, ஹெல்ப்புன்னு சொன்னியே, என்ன ஹெல்ப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு பம்புறா? என்ன பம்புறனா? நீ இப்படி வந்து நின்றுட்டு இருந்தேன்னா என்னால் நார்மலாக பேச முடியுமா? முதல்ல போய் சட்டையை போட. ஓ, நான் ஷர்ட் போடாதான் உனக்கு இப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? அன்கம்ஃபர்டபுளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன நீ என்ன பெரிய இவனா? ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு 2 இன்ச் அப்படியே கொஞ்சம் கிட்ட தள்ளி வர. ஓகே 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 அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீ மேலே அந்த பனி எதை போட்டுதல வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே கையை எடுத்துட்டு பனியனை போடுற சாக்கில் நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. பின்னாடியே நம்ம ஜிமின் வந்து லைட்டாக நம்ம டேவுடைய ஷோல்டரை டச் பண்ணதும், அம்மாடி என்னடா என்னடா என்ன இப்படி வேர்த்து கொட்டியிருக்கே, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு, அதுக்கு என்ன இப்படி பேய் மாதிரியாடா வந்து சொல்கிறேன், உசுறு போயிடுச்சுடா. சரி சரி சாரி, என்னாச்சு இல்லை? உண்மையாச்சு. ஏண்டா? நான் அவனை மயக்கலான்னு பார்த்தா அவன் என்னை வந்து மயக்கிட்டு இருக்கான்டா. என்னது ஃப்ளர்ட் பண்ணுறான்டா? ஃப்ளர்ட் தரடா பண்ணான், அதேண்டா இப்படி கேவலமாக சொல்கிற? நான் அவனை வச்சு செய்யலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ அவன் என்னை வச்சு செய்கிறானே. என்னது? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியுதுடா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப்பையும் நம்ம ஜிமினையும் அப்படியே ஷோல்டரை பிடிச்சி அப்படியே கீழே கூப்பிட்டு வந்துட. கீழே வந்த உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் அப்படியே கிச்சனில் இருந்து ஹாலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கை தட்டி நின்றுக்கிட்டு நம்ம டேவை பார்க்க. இப்போ உடனே நம்ம டே தான், என்னாச்சு அத்தை, ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஆமாம், காலையிலேருந்து ஜங்குக்கிங்கன்னு கேட்டே, ஜங்குக்கை பார்த்தியா? பார்த்தேன். எப்படி ரொம்ப க்யூட்டாக சாஃப்டாக அழகாக இருக்கான்ல? அழகாக தான் இருக்கான், க்யூட்டாலாம் இல்லை. ஓ அப்படியா? என் பிள்ளை க்யூட் இல்லையா? உங்கள் பிள்ளை க்யூட் இல்லைன்னு தானே சொன்னேன், ஹார்ட் இல்லைன்னு சொல்லலையே. என்னது? இல்லை ஒன்றும் இல்லை அத்தா, ஜங்கு காலையே மாறிட்டானே. ஆமாம், பயபுள்ள மெச்சூர் ஆகிட்டான். ஓ ஆமாம், அவனுக்கு என்ன ஏஜுன்னு தெரியுமா? இல்லாத, அது சின்ன வயசில் பார்த்தது. அவனுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. 25ஆ? ஆமாம். உங்களுக்கு என்ன ஏஜு? 22. உனக்கு அவன் மாமன். காலிலேருந்து மாமன் எங்கன்னு ஆசைப்பட்டியே, நல்லா அனுபவிச்சியா? திட்டினானா? திட்டலை, மிரட்டினானா அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசினார். பாரு, மரியாதை வந்துருச்சு. வரலன்னா கொண்டுருவானே. சரி, டின்னர்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டு போய் படுத்து தூங்குங்க, ஓகேவா? சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக டின்னர் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும்போது அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் என்னடா பண்ண போகிற? தெரிலடா,
நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? ஆமாண்டா, நான் சொல்ல போய் பல்லார்னு அரைஞ்சி என்னை தூக்கி போட்டு மிதிச்சு நசுக்கி ஊருக்கு பார்சல் பண்ணிட்டானா என்னடா பண்ணுறது? ஐயா, ஏன்டா இப்போ சைக்கோவாக யோசிக்கிறான்? ஆனால் போடா, எனக்கு பயமாக இருக்குடா, நான் லவ்வே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீன் கிட்ட அப்படியே நம்ம டே வந்து புலம்பிகிட்ருக்க. இப்போ ஒரே நம்ம ஜேஹப் தான், டே என்னைக்கா இருந்தாலும் சொல்ல தான் போகிற, அப்புறம் நல்ல பையனை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும், பிடிச்ச பையன் வேற, அட்லீஸ்ட் கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு ஓடி வந்துடு. அவன் அப்புறமேட்டு யோசித்து முடிவெடுக்காததும் உன்னை மிரட்டுறதும் அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஒரு ட்ரையாவது பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் வந்து ஒரு ஐடியா கொடுக்கா. இப்போ வந்து நம்ம தேவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தூங்குறதுக்காக அப்படியே அவங்களுடைய ரூமுக்கு போயிட. நம்ம டேவும் ரூமுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போதே நம்ம ஜங்குக்கா அந்த காரிடோரில் ஆப்போசிட் சைடில் அப்படியே இவர் பக்கமாக நடந்து வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு, ஷிஷோ வரானே, இங்கே என்ன பண்ண போகிறானோ? டே ஆவா சொல்லுங்க மாமா, கீழே போயிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து வரியா? எனக்கு இருக்கு எல்லா வழியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி திருப்பிக்கிட்டு நடந்து போக. இப்போ நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் நம்ம டே நடந்து போகிற பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜங்குக் பக்கம் திரும்ப, என்ன 2 பேர்ட்டையும் தனியாக சொல்லணுமா, ரூமுக்கு போங்க. ஓகேண்ணா. அண்ணாவா மூஞ்சில் குத்தணும் வை, ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் அப்படியே போயிடா. இப்போ நம்ம ஜங்குக் தான் ரெடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிச்சனுக்கு நடந்து போகிறாரு. கிச்சனில் போய் பார்த்தா நம்ம டே தான் ஜங்குக்கை நல்லா திட்டிக்கிட்டு அவர் கிளாஸில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்கா. இப்போ உடனே பின்னாடி நின்றுக்கிட்டு, நல்லா திட்டுற போறிய, இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்க வந்தேன், இந்தா தண்ணி, நான் போகிறேன். போய் நெல்லு, தண்ணி கேட்கவா வந்தேன் நான், எனக்கு ரூமில் தண்ணி இல்லை. என்ன தான் வேணும் உனக்கு? நீ எதுக்கு சீக்கிரமாக வந்தா? அத்தையை பார்க்கணுன்னு வந்தேன். அத்தையை பார்க்கணுன்னு, வேறு எதுவும் இல்லையா? வேறு எதுவும் இல்லை. இல்லை இல்லை. ஏய், பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கா? பாக்கெட்டில் என்ன? சிகரெட் தானே அது? அது என்ன பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நீ பிடிக்கிற. அப்போ நான் சின்ன பிள்ளை, ஸோ சொன்னேன், என்னமோ நீ பார்க்க பெரிய பையன் மாதிரி இருந்த, இப்போ அப்படி இல்லையே. இப்போ எனக்கு எப்படி பார்க்குறா? சும்மா நீ பார்க்குற பார்வையே சரியில்லையா? கிட்ட வராதடா. என்னடா பேச்சு வைக்கலடா சொல்கிறா? கிட்ட வராதா? வேண்டாம், எனக்கு சிகரெட் அடித்தாலாம் பிடிக்காது. ஓ, அப்போ சார் சிகரெட் அடிக்கும்போது அது அப்போது நீ சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் விட்டுட்டேன்ல. விட்டியா? விட்டுட்டேன். ஓ பரவாயில்லையே, அப்போதுலேருந்து சொல்கிறதெல்லாம் கேட்ப போல. கிட்ட வராதா, தள்ளிப்போ. முடியாது, வேண்டாம். ஜிமினே, அவனுங்க ரொம்ப போயிட்டானுங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும். நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா பல டைலாக்லாம் அடிச்சிட்ருக்கா? டைலாக் தான், ஆனால் ரியலாக கேட்குறேன். லூசு மாதிரி பேசாத, நான் வந்து போ, நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. வெயிட் பண்ண, எங்கே ஓடுற? தூங்கணும் தானே, ரூமில் வந்து தூங்கு, நிறைய நேரம் தூங்கலாம், நிறைய பேசலாம், கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம். பேசுகிறதெல்லாம் ஓகே, எதுக்கு அப்படி கேவலமாக பார்க்குற? கேவலமாக பார்க்குறேண்ணா? அவன் பார்க்குற பார்வையே பார்க்க காம பார்வையாக இருக்க. கவலைப்படாத, இந்த பார்வை உன்கிட்ட மட்டும்தான் வரும். என்கிட்ட மட்டுமா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, போதுமா? என்ன எவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டா? பின்ன பத்திங்க சொல்லணுன்றியா?
இல்லை, நீ முன்னாடிலாம் ரொம்ப இன்னசென்ட் இல்லை, இப்போ ஏன் இப்படி மாறிட்ட? மாற்றிட்டாங்க, மாறிட்டேன். இன்னசென்ட்டாக இருந்தால் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுச்சு, அதனால மாறிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று எனக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசை. என்னது? என்ன சொன்ன? ஃபுல்லாக பார்க்கணுமா? ஐ மீன் ஜஸ்ட்டு மனசு உன் மனசில் ஃபுல்லாக நான் இடம் பிடிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு தான் மாறினேன். நீ இப்படி மாறினா தான் இடம் பிடிக்கணும்லாம் இல்லையே, நீ வேறு எதையும் மீன் பண்ணல, அப்படியே வச்சுக்கோ. ஜங்கு, இதெல்லாம் தப்பு, கிட்ட வராதா? டே, ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், ஒரே ஒரு கிஸ் வச்சுக்கிட்டா? என்னது? ஒரே ஒரு கிஸ்ஸு. வேண்டாம், வராத. ஒன்னே ஒன்றுடா, வேண்டான்னு சொன்னேன். ஒன்னே ஒன்று, கிட்ட வந்துட்டேன். ஒன்னே ஒன்று, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு கிட்ட பிடிச்சிருக்குற. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி அவருடைய ப்ரீத்தெல்லாம் அப்படியே இர்ரெகுலராக போக நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அவருடைய லிப்பை அப்படியே அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் அப்படியே கொடுக்க பொறுமையாக லிப்ஸை மூவ் பண்ணிவிட்டு அழகாக ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டே தான், நான் ரூமுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? வேறு ரூமுக்கு வந்துடு. எதுக்கு? நீ யோசிச்சு வச்சதெல்லாம் என் மேலே அப்ளை பண்ணுறதுக்கா? போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு அழகாக அப்படியே ரூமுக்கு போயிட்டுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம ஜேஹோப்பும் அப்படியே ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, என்னாச்சு ஏதாச்சும் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம டே தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்ததும் இப்போது நம்ம ஜிமின் தான் நம்ம டே மூஞ்ச பார்த்து காக்கா பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜேஹோப்பும் சும்மா இல்லை, அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடா. இப்போ உடனே நம்ம டே தான், டே எதுக்குடா சிரிக்கிறீங்க? உன் மூஞ்சி நல்லா தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிருக்கு, சரி உன் உதட்டே அவன் கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம தேவும் ரெண்டு பேரும் அப்படியே தலைகாணி வச்சு அடிச்சுட்டு போங்கடா அப்படிக்கா போய் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்டு அப்படியே அழகாக படுக்க வச்சுட்டு அப்படியே இவரும் வந்து அழகாக ஜாலியாக படுத்து தூங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே நல்லா உடம்பு ஃபுல்லாக அப்படியே சோம்பல் முறிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டாய் விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர காரிடோரில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு கழுத்தில் டவலை போட்டுக்கிட்டு இடுப்பில் ஒரு டவலை கட்டிக்கிட்டு வாயில் ப்ரஷ்ஷோட அப்படியே நம்ம ஜங்குக்கு டே அப்படியே பார்த்துட்ருக்க. என்ன இப்படி நிற்கிறா? இப்படி நிற்கிறானா? இப்போ நான் எப்படி நிற்கணும்? அவுத்து போட்டு நிற்கவா? நீ எப்போ காலை சட்டை போட மாட்டியா? எதுக்கு போடணும்? எல்லாத்தையும் மறைக்கதான். ஓ, எல்லோரும் பார்ப்பாங்கன்னு பொறாமையாக இருக்கா? பொறாம போடா, இல்லாத பொல்லாத உடம்பு வச்சுருக்கான், அப்படியே நேற்று சூடேறிச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கலாச்சிட்டு போக பின்னாடியே நம்ம ஜிமினும் ஜேஹோப்போ அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு இருக்காங்க. டேய் சூடேறிச்சடா உனக்கு, தருதலை நாயங்களா, சும்மா இருக்கடா, அவனும் ஏதோ சொல்கிறான்ட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை நம்ம ஜிமினை ரெண்டு பேரையும் ஒரு அடி போட இப்போ ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே சாப்பிடும் போதும் நம்ம ஜங்குக்கு டவல் மட்டும் அப்படியே ஷோல்டர் மேலே போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கே கொடுக்குறன்னு பார்த்துட்ருக்காரு. இவன் எப்பவுமே சட்டை போட மாட்டாங்க, எப்போ எதுக்கு இப்படி தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் வெளியே எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது. இப்போ உடனே அவருக்கு கேட்கணும்னு தோணுது எங்கே போகிறேன்ட்டு. ஸோ அதனால் நம்ம டேவே ஜங்குக் கிட்டே போயிட்டு, எங்கே போகிற? வெளியே ஃப்ரெண்டை பார்க்க. ஓ, இப்போது ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க தனியாக போயிடுவியா? ஏன், பைக் இருக்குது, நீயும் இருக்க, வா ஒன்றா போய்ட்டு வரலாம். இல்லை நான் வரல. சரி அப்போ நானும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணி, ஹலோ யுங்கி, சொல்கிறா, எங்கே இருக்க? நீ சொன்ன இடத்துல தான், நீ வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கா? எதுக்கு?
வீட்டுக்கு ஒரு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க, கவனிக்கணும்ல, வந்துரு. சரிடா மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யுங்கி அப்படியே காலை கட் பண்ணிட்டா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம யுங்கி அப்படியே நம்ம ஜெக்கியோட வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ராக்கா. இப்போ உடனே நம்ம ஜெக்கி தான் அவனை தான் பார்க்க போனேன். யுங்கி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் அங்கே இருக்கிற கவுச் மேலே அப்படியே டேப் பண்ணி கூப்பிட. இப்போ வந்து நம்ம யுங்கி வந்து அழகாக நம்ம சுகப்பு இதில் உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் டே ஜூஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஸ் அப்படியே கீழே சிந்தாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம யுங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜிமின்ட்டு இருந்து அந்த ஜூஸை வாங்க. இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம யுங்கி அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு தேங்க்ஸ். உன் பேர் என்ன? ஜிமின். வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே உள்ள ஒரு டிப்பா மேலே வச்சுட்டு எல்லாருமே ஜூஸை ஷேர் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டீ தான் ஜிமின் ஜூஸ் நல்லா இருக்குடா, ரொம்ப தான் பாராட்டுற, புதுசாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி நம்ம வெளியே போகலாமா? ஏய் என்ன போக இருந்த என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ வெளியே போகலாமான்ற? அப்போ நான் என்னத்துக்கு இருக்கேன்? நான் எங்கே உன்னை பிடிச்சி உட்கார வச்சேன்? நீ தானே உட்காந்த. நான் உன்னை எதுவுமே சொல்லலையே. நீ தான் அவங்களையும் கூப்பிட்டு வீட்டுக்கு. நான் அவனை கூப்பிட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் மச்சான்? சொல்லட்டுமா? வாயை வச்சுருவான்டா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கியும் நம்ம ஜங்குக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் ஓடிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் டே பக்கத்தில் கோயில் இருக்கு, வா நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை கூப்பிட. இப்போ நம்ம ஜேஹோப்பா இல்லைடா எனக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குது, நான் உட்காந்து பார்க்கணும். ஃப்ரீ ஃபயர்ரா நானும் விளாடுறேன். ஓ சரி அப்போ நான் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கா. இப்போ உடனே பக்கத்துலேயே நம்ம செக்கேவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கடி போகிற, வா நானே அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய கையை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போக கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஜங்குக்குடைய அம்மா ரூம்குள்ளே வந்துடுறாங்க, ஹால்குள்ளே. இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வச்சு பார்க்க. இப்போ உடனே அவங்க இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஜங்கு என்ன இது? அம்மா கோயிலுக்கு போகலான்னு சொன்னான், அதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே கோயிலுக்கா? என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டா? கல்யாணமா? என்ன சொல்கிறாங்க? அம்மா என்னம்மா சொல்கிற? ஒன்றும் தெரியாத நினச்சிட்டு இருக்கியாடா? நேற்று ஏன்டா அவனை பால்கனியில் போட்டு அமைக்க வச்சுட்டு இருந்தேன்? அதே எப்போ மணி பார்த்தேன்? கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன். பார்த்துட்டியா? சரியா என்ன ஓடுது ரெண்டு பேருக்குள்ளேயும்? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஓடுன்னு பார்க்குறேன். டே தான் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறான். என்ன டே உண்மையா? அப்பெல்லாம் இல்லாத்தா, எனக்கும் அவனை பிடிக்கும். ஆமாம் அவனுக்கும் பிடிக்கும்னு சொல்கிறேனே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? ஜெக்கே பைத்தியம் ஆகிட்டே என்ன? டேய் நேற்று நான் கிட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இது நீ எதுவுமே கேட்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு சொன்னேனே. ஆமாம் சொன்னேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்டியா நீ? நேரம் பார்த்து கொடுக்குறல தனியாக மாட்டுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அவங்க அம்மா பார்க்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேவை விட்டுறா. இப்போ உடனே நம்ம ஜேகேவும் தரன்னு நம்ம டேவை இழுத்துக்கிட்டு அப்படியே பைக்கில் உட்கார வச்சு அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே கோயில்லையும் அப்படியே கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ப்ரைவேட் பிளேஸ் இருக்குது, அங்கே போட்டு அப்படியே அமைக்கி வச்சுட்டு என்னடா சொன்னாங்க? என்ன சொன்ன? என்ன உனக்கு பிடிக்குன்னு சொன்னாண்டா? சொன்னதான். உண்மையிலேவா? பிடிச்சதை பிடிக்குன்னு தானே சொல்ல முடியும், பிடிக்காதுன்னு போய் சொல்ல முடியுமா என்ன? ஓ அப்போ உனக்கு ஓகே? ஓகே தான். அப்போ உண்மையை சொல்ல, ஊரில் இருந்து சீக்கிரமாக இதுக்கு வந்த உன்னை பார்க்கணுன்னு வந்த அப்பா சாமி போதுமா? நீ ரொம்ப சாஃப்ட் டைப்பு,
உன்னை எனக்கு சொந்தமாக்கலான்னு பார்த்தேன். நான் எப்படி இருப்பேன்னு அவங்கண்டா. என்னது? ஓ, அப்போ நான் சாஃப்டாக இருந்தால் உனக்கு பிடிக்கும்ல? அப்படி இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதை விட இதையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட இதுனா அப்போ உள்ள கூக்கியை விட இப்போ இருக்க ஜான்ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. ஓ டே, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாரு, எதுக்கு அப்படி சொல்கிற? எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நான் உன்னை விட மாட்டேன், கவலைப்படாத. கல்யாணம் பண்ணி கூடிய வச்சுக்கோ, யாரும் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கா பார்க்க, நம்ம ஜங்குக்கா அவர் பார்க்குறதே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போ உடனே நம்ம டேவுடைய ஃபேஸை கட் பண்ணி அழகாக அப்படியே கிஸ் பண்ண போக, இப்போ உடனே அந்த சைட்லேருந்து ஒரு பப்ளிக் பர்சன், பா இங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையும் டேவியும் ஒரு மாதிரி சொல்ல, இப்போ உடனே 2 பேரும் மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு, ஷோ இவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா நாடங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்கடா. ஓகேடா, நான் இதை எங்கேயே கட் பண்ணுறேன். ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா, பாய் பாய். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. லவ் யூ கைஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.